வருஷத்தோட வந்து ஒரு யுகம் முடியுது எனக்கு. ஒரு யுகம் அப்படிங்கிறது எத்தனாவது வருஷம் அப்படின்னு தெரிஞ்சவங்க இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு யுகம் இன்னையோட எனக்கு ஒரு யுகம் முடிஞ்சிருச்சு. நான் பிறந்து ஒரு யுகம் முடியுது. ஓகே, மிக்க சந்தோஷம். ஹாய் தங்கப்பிள்ளை, வாங்க சிவா, வணக்கம். சிவாமா, என்னது இது? சிவாமா சாப்பிட்டியா? சிவா சகோ வணக்கம் அப்படின்னு கேஸ்மா சூப்பராக கூப்பிட்டுருக்காங்க. ஹாய்மா சிவா. ஹாய், ஐ ஆம் சிவா. ஹாய் சிவா தங்கம், வாருங்கள், வணக்கம். தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? என் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இங்கே வந்து சப்ஸ்கிரைப் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க, சரியா? அத்தா, எது நாளை பிறந்த நாள் என்று சொல்வார்களா? ரைட்டு. ஆமாண்ணே. ஓகே. மற்ற பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிடாதுன்னு சொன்னால் அது அம்மா. உன் கூட சேர்ந்துக்கிட்டு மற்ற பசங்களே கெடுத்துறாதுன்னு சொன்னால் அது அப்பா. சூப்பர் சூப்பர் சிஎஸ்ண்ணா. பாத்திமா, ஓகே ஓகே, மிக்க சந்தோஷம். எடுத்து வச்சுக்கிறேன், சரியா? அடப்போமா, சித்த மருத்துவம் ஸ்டோனுக்கு டானிக் இருக்கு. ஆமா அண்ணா, இப்போ பரவாயில்ல அண்ணா. எனக்கு ரொம்ப பயப்படுறான் செஞ்சு. நான் அப்படியே ரொம்ப பயப்படுறான். ஒரு சின்ன குட்டி வலியை கூட தாங்க மாட்டேங்கிறான் செஞ்சு அண்ணா. டாக்டரிடம் ஒரு ஊசி போட்டால் போதும். இப்போ சரியாயிடுச்சு சங்கரண்ணா, நல்லாயிட்டான் தம்பி, நல்லாயிட்டான் சங்கரண்ணா. ரொம்ப சந்தோஷம். அத்தா, ஏன் என் பெயர் உங்களுக்கு தெரியாதா? சொல்லு அத்தா, ஜெகதி சகோ அவர்கள்கிட்ட. சூப்பர் சூப்பர், இப்பதான் சொல்லியிருக்கேன், இப்போ சொல்லிடுறேன். இன்னசென்ட் தங்கம், ஜெகாமா லைவ்ல இருக்கியா? இருக்கேன்னு சொல்லு. நான் வந்து யாது ஒரு அண்ணனோட பேரை சொல்றேன். இருடி சொல்றேன் உன் பேரை. நோட்டிஃபிகேஷன் வரல. ஆமா தங்கப்பிள்ள, அந்த யூடியூப்காரங்களை அப்படிதான் பண்றாங்க. நீங்க 9 மணிக்கு 9 to 10 11 மணி 10 மணி வரை லைவ் போடுவேன், கண்டிப்பா வந்துருங்க. அப்துல் துரை சகோ, அந்த டானிக் பெயர் கிளியர் ஸ்டோன் தானே சகோ அப்படின்னு கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க. சூப்பர்மா சிஎஸ் சகோ, செம்ம. எப்பவும் அம்மா அம்மா தான். சூப்பர் முருகனா. ஹாய் ஹரி, ஹாய்மா, வாருங்கள், வணக்கம். ஹாய் சித்ராமா. சித்ராமா, நல்லா இருக்கீங்களா சாமி? சித்ரா தங்கம், நல்லா இருக்கீங்களா? வாருங்கள். சாரி சித்ராமா, சாப்பிட்டீங்களா? கேஆர் என்ன சொல்லியிருக்காங்க. ஊட்டி கண்ணன் தங்கப்பில் 4வது மாதம் மெம்பர்ஷிப்பா, மிக்க நன்றி தங்கம். அன்பு சிஎஸ்ஓ, யார் கூடவும் கூடாதா என்று சொல்வது மனைவி. கூடவும் கூடாத என்று சொல்வது மனைவி. சூப்பர் செஞ்சு என்ன. செல்லம்மா பாய் சொல்லியிருக்காங்க. முருகன் என்ன சிஎஸ்னா பாய் சொல்லியிருக்கா. செல்லம்மா. முத்து தங்கச்சி, இன்னும் 1 மணி நேரம் ஆகவே இல்லடி, 52 நிமிஷம் தான் இருக்கு. யுகம் இல்லை, ஒரு தலைமுறை, ஒரு யுகம்னு தான் சொல்லியிருக்காங்க. முத்து தங்கச்சி முருகனை சொல்லியிருக்காங்க. 100 சி வருடம். பாட்டி கரெக்டாக சொல்லுங்க. ஹலோ மேம், வாருங்கள், வணக்கம். சிவகுமார், ஹாய் சிவகுமார் சகோ, வணக்கம். நல்லா இருக்கீங்களா சிவகுமார்மா? ஓகே பாய், தூக்கம் வருது. சரி பாட்டி தூங்க, போயிட்டு வாங்க. ஆத்தா, அந்த கிட்னியில் கல்வழி வேதனை இருக்கே, தாங்க முடியாத வழியாக இருக்கும் தெரியுமா? ஆமாண்ணா, அப்படியே புள்ள தவிச்சு அப்படியே துடிச்சு போயிட்டானே. அந்த அளவுக்கு புள்ள அப்படியே 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 இருக்கும், அப்படியே தான் இருப்பான். பா. ஐ ஆம் ஃப்ரம் வேலூர். வாருங்கள், வணக்கம் வணக்கம். சிவகுமார் சகோதரர், மிக்க நன்றி. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவகுமார். நான் இங்கே வந்து சப்ஸ்கிரைப் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்கண்ணா. பாப்பாக்கு ஒரு தண்ணி கொண்டு வாடா, வறண்டு போயிட்டு. மா, தண்ணி கொண்டு வா. சேல இதுக்கா. அப்பா, என்னடி மணி 11 ஆக போகுது, நாளைக்கு ஸ்கூல் போறியா இல்லையா? அப்பா சொல்லியிருக்காங்க, ஒரு நாளைக்காவது சீக்கிரம் எழுந்துக்கிறியாடா? அப்பா, பேப்பர் அட போப்பா, சீக்கிரம் எழுந்திருச்சா மதியத்துக்குள்ள 1.5 GB டேட்டா காலியாகி விடுகிறது. நைட்டு வரையிலும் டேட்டா வேணும்பா. ஐயோ, சூப்பர் சிஎஸ்ண்ணா, அருமை மாசு. நீங்கள் என்னை எப்பயாவது நினைப்பீர்களா? இல்லை ரவி தோழரே, நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் தோழரே. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்குள்ள வேலைகளை பார்க்கவே எனக்கு நிறையா டைமே இல்லை. நான் காலையில் பாப்பாவுக்கு கிளப்பி விட்டு, அதுக்கப்புறம் வீட்டு வேலை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே உள்ள வேலை பார்த்துட்டு, அதுக்கடையில் நிறையா அந்த யூடியூப் சேனல் அதாவது அந்த வீடியோஸ் போடுறது, அதனால வந்து நான் எப்போது நினைக்க மாட்டேன், யாரும் நினைக்க மாட்டேன். இது இப்போ லைவ்ல இருக்கும்போது ஏதாவது உங்களுக்கு இப்படி இருக்குது, இது மாதிரி இஷ்யூ ஏதாவது சொன்னீங்கன்னா, நான் மாமா கிட்ட நாங்கள் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது இது மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கன்சல்ட் வேணா பண்ணுவேன், தவிர இது மாதிரி நினச்சிட்டுலாம் நான் இருக்க மாட்டேன். 38 ஆண்டுகள் ஒரு யுகம். உனக்கு கொண்டுருவேன் பலானா. ரவிக்குமார் சகோ, வணக்கம். கேர்ஸ்மா சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே, குட் டேக். சாரி ரமேஷனா, பாய். ஓகே சங்கரண்ணா, 1 மாதம் ஆயிடுச்சு சங்கரண்ணா, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா. ஓகே, ஆண்டவரே, என் சகோதரியின் ஒவ்வொரு கனவும் நிறைவேறட்டும்.